அனைவருக்கும் லானி இன்ஃபோடெக்கின் அன்பு வணக்கம். லானி இன்ஃபோடெக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற தரப்போகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. பொதுவாக எல்லோரும் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அதன் தோலை தூக்கி எறிந்து விடுகிறோம், தேவையில்லைன்னு. ஆனால் அப்படி தூக்கி எறியும் வாழைப்பழத்தோலில் நாம் நினைத்தை பார்க்காத ஆச்சரியமான பல ஆச்சரியமூட்டும் விஷயங்கள், ஆரோக்கியமான நன்மைகள் பல உண்டு. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கூடவே வாங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா எல்லா தகவல்களும் டிப்ஸும் நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எப்படிங்க என்றீங்களா? பியூட்டி டிப்ஸாக, கைகண்ட மருந்தாக, மெடிசினல் வேல்யூடன் மட்டுமல்லாமல் நம்ம தோட்டம் இல்லையா, விடுங்க கவலையை, நம்ம பூச்செடிக்கு கூட உதவுங்க. இந்த வீடியோவை பார்த்த பிறகு வாழைப்பழத்தோலை வேஸ்ட்டுன்னு த்ராஷில் டஸ்ட்பின்னில் போடாமல் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரி வாங்க வீடியோவிற்குள் போகலாம். இந்த வீடியோவை 5 பிரிவுகளாக பிரித்து பார்க்கலாம். 1 கை மருத்துவம், 2 மெடிசினல் வேல்யூ, 3 பியூட்டி டிப்ஸ், 4 தோட்டம் செழிக்க பூச்செடிகள் பூத்து குலுங்க, 5 பனானா பீல் டீ, வாழைப்பழத்தோல் டீ. ஒவ்வொரு பிரிவிலும் பல பயனுள்ள தகவல்கள், குறிப்புகள், டிப்ஸும் இருக்குது. பாருங்க, பயன் பெறுங்க. வாழைப்பழத்தோலை கை கண்ட மருத்துவமாக பயன்படுத்தலாம். ஆமாங்க, கை மருத்துவமாக எங்கள் ஆயா சொன்னதுங்க. பூச்சிக்கடிக்கு உடனடி மருந்துங்க. வண்டு, வெட்டுக்கிளி போன்ற பூச்சிகள் கடித்தால் பூச்சிக்கடி ஏற்பட்ட இடத்தில் வாழைப்பழத்தோலை வைத்து தேய்த்து மசாஜ் செய்தால் வலியிலிருந்து உடனடி நிவாரணம், ரிலீஃப் கிடைக்கும். கொசு கடித்தால் சிலருக்கு அந்த இடத்தில் சிவப்பா தடுப்பாகவும் சில நேரம் அரிக்கவும் செய்யும். அப்போ அந்த இடத்துல வாழைப்பழத்தோலை வச்சு தேய்ச்சா அரிப்பு குறையும். அப்புறம் கால் அல்லது கையில் மரச்சில் அல்லது முள் குத்தினால் சில பேர் ஊக்கு மற்றும் தைக்கிற ஊசியை வைத்து எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ சில சமயம் முள் உள்ளே போயிடும், முள் சரியாக எடுக்க வராது. அப்படி உள்ளே போகாமல் மிக எளிதாக எடுக்கலாம். வாழைப்பழத்தோலை அந்த இடத்தில் தடவி சிறிது நேரம், ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து முள்குத்தின இடத்தினை சுற்றி ப்ரெஸ் செய்யுங்க. லேசாக சின்னதாக அழுத்தம் கொடுத்தா முள்ளோ மரச்சில்லோ சிராய்வோ எளிதாக எடுத்து விடலாம். சிலருக்கு அடிப்பாதம், அதாங்க உள்ளங்கால் அடிக்கடி எரியும். அந்த அடிப்பாத எரிச்சலுக்கு உடனடி நிவாரணம் அளிக்கும் இந்த வாழைப்பழத்தோல். அப்படி எரிச்சல் இருக்கும் நேரத்தில் வாழைப்பழத்தோலின் உட்புறத்தை, அதாவது வெள்ளை பகுதியை மெதுவாக உள்ளங்காலில் தேய்க்கவும். பிறகு 15 நிமிடம் கழித்து சாதாரணமாக நீரில் கழுவிவிடலாம். எரிச்சலா போயிந்தே இட்ஸ் கான் அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மைதாங்க. மருந்து கால் மதி முக்கால், வாழ வைக்கும் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குல்ல. நான் சிறு வயதில் பார்த்திருக்கிறேன். கிராமத்தில் உள்ள சிலர் வாழைப்பழம் சாப்பிட்ட பின்பும் தோலின் உள்ளே உள்ள வெள்ளை போர்ஷனை பல்லில் வைத்து சுரண்டி சாப்பிடுவார்கள். ஏன் இப்படி சாப்பிடுகிறார்கள்? தோல்தானே, தூக்கி எறிஞ்சா என்ன என்று நினைத்தது உண்டு. இப்போது புரியுதுங்க. ஏனென்றால் வாழைப்பழத்தோலில் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது. இதிலுள்ள பைப்பர் செரிமானத்திற்கு உதவுகிறது என்று. கனிகளும் பிணிகளும் எதிரெதிர் துருவங்கள், ஒன்றை ஒன்று எதிர்க்கும். பழம் மட்டுமல்ல, தோலும் தான். வாழைப்பழத்தோலில் உள்ள லூட்டின் கண் பார்வையை அதிகரிக்க செய்கிறது. வாழைப்பழத்தோல் தோல் வியாதிக்கும் அருமருந்து. தோல் அரிப்பு, ஏன் சொரியாசிஸ் போன்ற தோல் வியாதிக்கும் நல்ல மருந்தாக செயல்படுகிறது. நான் உபயோகித்து உணர்ந்ததுங்க. எனக்கு வறண்ட சருமம், காலில் கொலுசு போடும் இடத்தில் சில சமயம் அரிக்கும். அந்த இடம் மட்டுமல்லாது முழங்காலிலிருந்து ஆங்கிள் வரை வாழைப்பழத்தோலின் உட்புறத்தை வைத்து தேய்த்து அப்படியே காய விட்டு விட்டேன்.
15 நிமிடம் முதல் 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா காஞ்சவுடன் தண்ணீரில் காலை கழுவி விட்டேன். அரிப்பு ப்ராப்ளம் தீர்ந்தது மட்டுமல்லாது கால்களும் வாழைத்தண்டு போல வளவள என்று மாறிவிட்டது. வாழைத்தண்டு போல காலு அலை வளவளவென்று வழுக்குகிறதே, அலை கலைக்கென்று ஒரே குஷிதான். அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு தெரிந்த ஒருவருக்கு சொரியாசிஸ் இருந்து அவர் இது போன்று வாழைப்பழத்தோல் தேய்த்து பயன் கண்டதாக சொல்லி எனக்கு தேங்க் பண்ணினார். ஒரு விஷயம் கவனிப்பில் கண்டிப்பாக கொள்ளணுங்க. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வாழைப்பழத்தோல் தேய்க்க வேண்டுமென்று வாழைப்பழமும் சாப்பிட்டு விட்டு தோலை யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் சுகர் லெவல் கூடிவிடும். பழத்தை குழந்தைகளுக்கு அல்லது பசுவிற்கு கொடுக்கவும். பலனும் உண்டு, புண்ணியமும் கிடைக்கும். வாழைப்பழத்தோலில் டீயும் செய்யலாம். டீ செய்வது எப்படி என்று கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள், குறிப்புகள் உங்களுக்கு நிச்சயம் உபயோகமானதாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த வாழைப்பழத்தோல் டீ நல்ல தூக்கத்தை தரும். வாழைப்பழத்தோலில் உள்ள செரோட்டினின் ஹார்மோன் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி நமக்கு நல்ல தூக்கத்தை தரும். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ஐடி பீப்புளுக்கும் வயதானவர்களுக்கும் பலன் தரும். வாழைப்பழத்தோல் நம் அழகிற்கும் ஆச்சரியமூட்டும் வகையில் ஆறுதல் தரும். அழகு இயற்கையின் உன்னதமான ஒரு பரிசு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூற்று ஒன்று என் நினைவிற்கு வருகிறது. அழகை விரும்பும் இதயத்திற்கு எப்போதும் வயதாகாது என்பது. சரி வாங்க, வாழைப்பழத்தோலினால் என்ன பியூட்டி டிப்ஸ் இருக்கிறது என்று ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவதாக, வாழைப்பழத்தோலை மையாக அரைத்து கொஞ்சம் தயிர் கலந்து முகத்தில் ஃபேஸ் பேக்காக பூசி வந்தால் முகப்பருக்கள், கரும்புள்ளிகள் காணாமல் போகும். மருக்கள் உள்ள இடத்தில் தேய்த்து வந்தால் மருக்கள் மாறிவிடும், அதாவது நீங்கிவிடும். இரண்டாவதாக, பலருக்கு பற்கள் மஞ்சள் நிறமாக இருக்கும். அதற்கு தினமும் வாழைப்பழத்தோலால் பற்களை 1 நிமிடம் தேய்த்து வந்தால் பற்கள் முத்துப்போல் வெண்மையாக வெள்ளையாக ஒளி வீசும். பற்கள் பளீரென பளிச்சிடும். மூன்றாவதாக, வாழைப்பழத்தோலில் ஆக்சிடென்ட்டுகள் நிறைய உள்ளது. டானின் என்ற ஆக்சினேற்றி நார்ச்சத்து மற்றும் ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. வாழைப்பழத்தோலில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் என்ற ஆன்டிபயாட்டிக் சருமத்தை மிருதுவாக்கி பளபளக்க செய்கிறது. தோல் சுருக்கத்தை குறைக்க உதவுகிறது. மாய்ஸ்சரைஸாகவும் செயல்பட்டு சருமத்தை ஈரப்பதமாக வைக்கிறது. நம் கை கால்களுக்கு நல்ல வளவளப்பு தன்மையை தருகிறது. நான்காவதாக, வாழைப்பழத்தோல் கிருமி நாசினியாகவும் பயன்படுகிறது. எப்படி என்றால், தலையில் பொடுகு தொல்லையால் அவஸ்தைப்படுபவர்கள் இந்த டிப்ஸை தாராளமாக ட்ரை பண்ணலாம். செலவில்லாத செயல்பாடு என்னன்னா, வாழைப்பழத்தோல் 2 மிளகு வைத்து சிறிது பால் சேர்த்து அரைத்து அந்த பேஸ்டை தலையில் வாரம் ஒரு முறை அப்ளை பண்ணி குளித்து வந்தால் பொடுகு பிரச்சனை தீர்ந்துவிடும். சரி வாங்க, பனானா பீல் டீ எப்படி போடுவது என்று பார்ப்போம். இந்த வாழைப்பழத்தோல் டீயில் மேக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், ட்ரைப்டோஃபான் மற்றும் நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்குது. ஒரு 1.5 டம்ளர் தண்ணியில் 1 அல்லது 2 வாழைப்பழத்தோலை கட் பண்ணி போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. பிறகு வடிகட்டி குடிக்கவும். இந்த டீ நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி நல்ல காம்னஸை தரும், நல்ல தூக்கத்தையும் தரும். இரவில் தூக்கமின்மை பிரச்சனை உள்ளவர்கள், வயதானவர்களுக்கு இந்த டீ நைட் படுக்க போகும் முன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அறிந்துவிட்டு படித்தால் நல்ல பலன் உண்டு. வாழைப்பழத்தோல் தோட்டத்திற்கு, பூச்செடிகளுக்கு ஃபர்டிலைசராகவும் பயன்படுதுங்க.
வாழைப்பழத்தோலை 5லேருந்து 7 வாழைப்பழத்தோலை கலெக்ட் பண்ணிக்கோங்க. 1/2 லிட்டர் தண்ணியில் 2 நாள் ஊற வச்சு பிறகு அதனுடன் மேலும் 1 லிட்டர் தண்ணீர் கலந்து செடிகளுக்கு ஊற்றி வந்தால் பூக்காத செடிகள் கூட பூத்து குலுங்கும், பூக்கள் பூத்து கொட்டும். நம்ம லானி இன்ஃபோடெக் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். புதியதாக பார்ப்பவர்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயங்க, ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா திரும்ப சப்ஸ்கிரைப் பெல்லை தட்டவோ அல்லது அழுத்தவோ வேண்டாம், அது அன்சப்ஸ்கிரைப் ஆயிரும். சரி, மேட்ருக்கு போவோம். தோட்டமோ பூந்தொட்டிகளோ எதுனாலும் நான் அர்த்த சோம்பேறிங்க. யார் 2 நாள் ஊற வச்சு கொசு சின்ன பூச்சி சுத்தம், அதாவது வாழைப்பழத்தோலை 2 நாள் தண்ணியில் போட்டு ஊற வச்சோம்னா அதை சுற்றி சின்ன சின்ன கொசு பூச்சி சுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படி நினைக்கிறவங்களுக்கு இதை போய் எதுக்கு பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு வழியும் இருக்குங்க. வாழைப்பழத்தோல் டீ டிப்ஸ் பார்த்தீங்க இல்லையா, அந்த டீயை நீங்கள் போடுங்க. ஆனால் தண்ணீரில் வாழைப்பழத்தோல் 5லேருந்து 7 வரை சேர்க்கணும். அதாவது 5 வாழைப்பழத்தோலை 5லேருந்து 7 வரைக்கும் உள்ள வாழைப்பழத்தோலை கலெக்ட் பண்ணி வச்சு சேர்த்து கொதிக்க வச்சு ஆறின பிறகு அதில் மேலும் 1 லிட்டர் தண்ணீர் கலந்து செடிகளுக்கு ஊற்றுங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் பல புதிய தகவல்கள் குறிப்புகளுடன் விரைவில் லானி இன்ஃபோடெக்கின் மூலம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.